ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பச்சைப்பயிறு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ரசம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பச்சைப்பயிறு ரசம் செய்யறதுக்கு நான் பச்சைப்பயிறு பருப்பு கடையிறக்கு போடும்போது கொஞ்சம் தண்ணி எச்சா வச்சு 4-5 தக்காளி சேர்த்துட்டு, சின்ன தக்காளி நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்குங்க. இந்த தக்காளி பச்சைப்பயிறு கூட சேர்ந்தே வேகட்டும். வெந்த பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெந்துருச்சு. நம்ம இந்த தக்காளியை தனியாக எடுத்துக்கலாம். தக்காளியும் பச்சைப்பயிறு தண்ணியும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ரசத்துக்கு எடுத்துகிட்டு பருப்பு தனியாக கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், தக்காளி எடுத்தாச்சு. இந்த தக்காளி நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கல்லுப்பு சேர்த்து கரைக்கும் போது நம்ம சீக்கிரமாக கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி கரைச்சாச்சு. இது கூட நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே புளி தண்ணி சேர்த்துட்டு நம்ம பச்சைப்பயிறு வேகும்போது தண்ணி வடித்து வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுறலாம். ரசத்தை பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் கடலெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்குறேன். எண்ணெய் காஞ்சது, கடுகு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினது நம்ம ரசத்தை சேர்த்துக்கலாம். பாருங்க, வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரசத்தை சேர்த்துக்கலாம். ரசத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம குருமிளகு, சீரகம், மல்லி, வரமிளகாய் இந்த 4ஐயும் வறுத்து அரைச்சி வச்ச பொடி சேர்த்துக்கிறேன். இந்த 4ஐயும் வறுத்து சேர்த்த பொடி. கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரசம் கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ரசம் நுர கட்டி கொதி வந்துருச்சு. நம்ம ரொம்ப கொதிக்க விடணுங்கிறது இல்லை. ரசம் நம்ம பச்சைப்பயிறு தண்ணியே நம்மளுக்கு அது பச்சைப்பயிரில் நல்லா வெந்திருக்குது. நம்மளுக்கு பாருங்கள், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்தளவு கொதிச்சதுனாலே போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பச்சைப்பயிறு ரசம் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.